சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கண்டனத்தை இந்த விவகாரத்தில் பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிஎம் குறித்து அவதூறா பேசினதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல்களோட செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய கண்டனத்தில் பதிவு செய்திருக்கிறது என்ன இந்த விவகாரம் தொடர்பா? திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இப்ப கண்டனம் தெரிவித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த வழக்குல திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல கைது செய்யப்பட்டிருந்த நிலையில தான் இந்த கைதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேவைக்காவினர் மீதான வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை தமிழ்நாடு அரசு காட்டவில்லை என்று முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி எதிர்க்கட்சியினரை கைது செய்து காலம் கடத்தி விடலாம் என அரசு நினைக்கிறதா அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.